ப்ரோ. ஜஸ்ட் உங்களாலையும் இந்த மாதிரி நார்மலாக இருக்க பிக்சரை நான் கொடுக்குற ஒரு ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பல விதமான ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து என்னோட பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ப்ரீசெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இது அடுத்த வீடியோ தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ எப்படி ஒரே கிளிக்கில் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத மாசாக பார்த்துருக்கலாம். இந்த ரீல்ஸில் மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரீல் என்ன போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டிஎம் பண்ணுறதுனால எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்ல. உங்கள் ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு பண்ணணும்னா மறக்காம ஜஸ்ட் லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம நம்ம பேஜை செக் பண்ணி பார்த்து கான்டாக்ட் நம்பர் ப்ரொஃபைலே கொடுத்துருக்கோம். போய் டச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த ரீல்ஸ் எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ரீல்ஸில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டு தான் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்து லென்த் அப்லோட் பண்ணி வச்சுக்கேன், போய் பாருங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பல விதமான ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியும், இந்த ஒரே கிளிக்கில் வந்து இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் ஆயிடுச்சுன்னு நான் ஆல்ரெடி வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ எப்படி இது கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த ஃபோட்டோ நார்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து எடிட் பண்ணது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட்டில் ப்ரீசெட் டைப் பண்ண நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே.